2026ஆம் ஆண்டு கன்னி ராசி என்பவர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. இவங்களுக்கு கிடைக்காத ப்ரொமோஷன் எல்லாமே கிடைக்கும். இவங்க பயங்கரமான ஒரு மன நெருக்கடியில் இருக்காங்க. நான் நல்லா வேலை செய்கிறேன், எனக்கு எல்லா அறிவும் இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது, நான் எல்லாரை விட பெர்ஃபார்ம் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கல, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கலன்னு 3 வருஷமாக புலம்பிகிட்டு இருக்காங்க. அந்த புலம்பல்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகி இந்த வருஷம் இவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்க போது. அந்த ப்ரொமோஷன் எப்படி இருக்கும்னா, இவங்க எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஏன்னா குரு உச்சம் பெறுறார், அதான் ரொம்ப விசேஷம். அந்த குரு உச்சம் பெறும்போது இவங்க ஒரு மேனேஜர் லெவலுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில், ஒரு சிஇஓ லெவலில், ஒரு லீட் மேனேஜராக லெவலில் அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய கன்னி ராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் இவங்க நினச்சதை விட அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய வருடமாக இருக்கும். நிறைய பேருக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு லீட் ரோலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பேங்க்கில் இவங்க சும்மா அப்ளை பண்ணியிருப்பாங்க, எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வரும், உடனே செலக்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடப்பதற்கான வாய்ப்புள்ள வருடமாக 2026ஆம் ஆண்டு அமையப்போகிறது.